ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தின் பயங்கரமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் நிச்சயமாக பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த இருளிலே வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே அதை செய்ய முடியும். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமே நிறைவாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனராகி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒருவேளை எங்களுடைய ஜெபங்களுக்கு தடையான குறைகளோ குற்றங்களோ பாவங்களோ இருந்தாலும் எங்கள் குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இணைந்து நாம் ஒரு பாடல் பாடுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம்
அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துக்களே, இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் என்பதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, செருபாபேலும் யோசுவாவும் பாபிலோனில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து இஸ்ரவேலுக்கு நேராக வழிநடத்தி அழைத்து வந்தார்கள். வந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முதலாவது இருவருமாக ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அதற்கு பின்பு ஆலயத்தை கட்டுமான பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு லேசான காரியம் அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று இங்கே பார்க்கிறோம். ஆகையினால இப்போது இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆலய கட்டுமான பணிக்கு விரோதமாக அநேகர் எழும்பி முறுமுறுக்கிறதும் அவங்க எதிர்க்கிறதுமா இருந்ததால 16 வருஷம் அந்த ஆலய கட்டுமான பணி தடைப்பட்டது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவ்விதமாய் தடைப்பட்ட அந்த பணியை மீண்டும் தொடங்குவதற்காக அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. ஆகையினால் அன்பானவர்களே, இந்த நாளிலும் பார்க்கும்போது ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க தைரியமாக கர்த்தருடைய பணியை செய்யுங்க. அது ஒருவேளை திறப்பிலே நின்று வட இந்தியாவின் பகுதியில்
ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷனரிகளானாலும், போதகர்களானாலும், சுதேச ஊழியர்களானாலும், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு பகுதியில் பாரத்தோடு பல கஷ்டங்களோடு கர்த்தருடைய பணியை செய்கிற யாரானாலும் எல்லாரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்களோடு இணைந்து செய்யக்கூடிய நீங்க எல்லாருமே திடப்படுங்கள். அது மட்டும் இல்ல, வேலையை நடப்பியுங்கள். கடைசி காலம் ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல. நாம் இணைந்து இந்த தேசத்திற்காக போராடி ஜெபிக்க வேண்டிய காலம். ஆகையினால தைரியமாக நம்ம இருப்போம். இதிலே நம்ம பார்த்தோம், சகரியாவில் பார்க்கும்போது அந்த செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று அந்த சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பெரிய பர்வதமா இருக்கலாம், பெரிய எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்றுமில்லாமல் போகும், சமபூமியாகும் என்பதே கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகையினால தைரியமாக திடப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் தைரியமாக கர்த்தருடைய பணியை செய்வதானாலும், ஜெப ஊழியத்தை நடப்பிப்பதானாலும், காணிக்கைகளை கொடுத்து தாங்குவதானாலும், எதையும் நாம் தைரியமாய் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்காக நாம் செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே வேதத்தின்படி காரியங்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடினாலே பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் அன்பானவர்களே, பிதாவின் சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே அந்த சித்தத்தை உணர்ந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்பதே வேதத்தின் ரகசியம். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், காரியத்தை நடப்பியுங்கள். என்ன காரியமானாலும், ஒருவேளை வீட்டு காரியங்களானாலும், குடும்பங்களிலே நல்ல காரியம், திருமண காரியங்கள், எந்த ஒரு காரியமானாலும் தைரியமாக ஜெபத்தோடு நடத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நித்தியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நித்தியே, என்னாலும் வெற்றி தருவீர். தோத்திரமே அப்பா, தோத்திரமே, தோத்திரமே அப்பா, தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இணைந்து நம்முடைய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக, சிறியோர் முதல் பெரியோர் வரை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர்
இமயமலை பிரதேசம் முழு பகுதியில், இந்தியாவின் பல பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, எந்த நிலைமையிலே இருந்தாலும் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறாலே எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்காக, உம்மை அறிந்தவர்களுக்காக, உம்மை அறியாதவர்களுக்காக, ஒரு முறை கூட இயேசு என்று அறியாத எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனம் தெரிவிக்கப்படட்டும் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்தியாவின் பல பகுதியில பல இயக்கங்கள் மூலமாக செய்யப்படுகிற இந்த மேலான கனமான ஊழியத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள சுதேச ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இயக்கத்தின் மூலமாக இயேசுவை கண்டுகொண்டு ஆண்டவரே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே உம்முடைய வந்தையிலே திருச்சபையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வியாதி பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. அதன் மத்தியிலும் முடி பரியந்தம் நிலைத்து நின்று ஆண்டவரே கண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு தைரியமாக திடங்கொண்டு ஆண்டவரே அப்பா உங்க குடும்பத்தை நடத்த ஆண்டவரே திருச்சபையில நல்ல ஒரு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல எதிர்ப்புகள், போராட்டங்கள் ஆண்டவரை எதிர்க்கிற ஜனங்கள் பெரிய பர்வதம் போல வந்தாலும் ஆண்டவரே அவை ஒன்றுமில்லாமல் தரை மட்டமாகவும் ஆண்டவரே அவ்விதமாய் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி பிரச்சனைகளோடு ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த வியாதி பிரச்சனையில இருந்தாலும் வியாதி பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் ஆண்டவரே மன்னிக்கிறது மட்டுமல்ல, எங்கள் வியாதியையும் குணமாக்குறபடினாலே அந்த பரிசுத்த இரத்தத்தை கர்த்தர் தெளித்து சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, சுகம் உண்டு, ஆண்டவரே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் வேண்டனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. ஹல்லேலூயா. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு
சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து பலகரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். ஆமாண்டவரே, பலவீனம் யாவும் போக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் ஆண்டவரே எல்லாரையும் பலப்படுத்துவீராக. ஊழியர்களானாலும் போதவர்களானாலும் சுதேச ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் யாரானாலும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வியாதி பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இந்த வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன போராட்டமானாலும் ஆண்டவரே நீ போதுமானவராயிருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆஸ்பத்திரிகள்ல வீடுகள்ல வியாதியோடு பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க ஆண்டவரே. வியாதி பிரச்சனைகளோடு கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அமர்ந்தவர்களே, ஆண்டுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்ப, ஆண்டவருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் தந்து, வியாதியிலிருந்து விடுதலையே தந்து, சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தந்து உங்கள் வாழ்க்கையை நேர்த்தியாக்கி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். பீகார் மாநிலத்தில் வரும் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். தேர்தல் ஆணையம் நீதியுடனும் செயல்பட வாக்கு எந்திரங்கள் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் நேர்மையாக நடக்க நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எந்த ஒரு அநீதி காரியங்கள் நடக்கக்கூடாது. நேர்மையாக நடக்க வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும். அந்த நேரங்களில்
அந்த வாக்கு எந்திரங்கள் செம்மையாய் செயல்பட வேண்டும். குழப்பத்தை உண்டு பண்ணுகிற எல்லாரையும் அந்த இடத்திலிருந்து தேவன் மாற்றி, தேவன் அகற்றி, நேர்மையாக செம்மையாக நடந்து கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேசத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தேர்தல் நேர்மையாய் நடக்கட்டும், இந்த தேர்தல் நேர்மையாய் நடக்கட்டும். எந்த ஒரு திருட்டுத்தனம், ஆண்டவரே, அநீதி காரியங்கள் நடக்காதபடிக்கு தேவன் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னுமாக எல்லா குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். மேற்கு வங்காளத்தின் பைத்தியை சேர்ந்த இளைஞர் தனது 3 நண்பர்களுடன் யூடியூப் வீடியோக்களை பார்த்து வெடிகுண்டு தயாரித்து அதை தனது பெண் நண்பர் வீட்டில் வீசிய கொடூரம். தடுமாறும் இளைஞர்கள் புத்தி தெளிய நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா வாலிபர்களுக்காக யூடியூபை பார்த்து வெடிகுண்டு எப்படி தயாரிக்க வேண்டும் என்று அதை செய்து அதை ஒரு பெண் நண்பர்கள் வீட்டில் வீசிய பயங்கரத்தை பாருங்க. எவ்வளவு ஒரு அறியாம, எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமை. அந்த வீட்டாருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. வாலிபர்களுடைய நிலைமை, குடிக்கும் வெறிக்கும் போதை பொருளுக்கும் அடிமைத்தனமாக இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், குடும்பத்தின் ஆனாலும் குடும்ப தலைவிகளும் குடிக்கிறாங்க. குடி போதையில பழக்கப்பட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரானாலும் போதை பொருளுக்கு அடிமையானவர்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் நீ விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சிரோம் தகப்பனே. அந்த போதை பொருளுக்கு அடிமையாவதினால தற்கொலை ஆவிகள் செயல்படுகிறது. ஆண்டவரே, மற்றவர்களை கொலை செய்ய தூண்டுகிறது. ஆண்டவரே, மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய ஆவியும் தூண்டுகிறது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் எங்கும் இருக்கிற சாராய கடைகள் இயேசுவே நாமத்துல மூடப்படட்டும். ஆண்டவரே, அது இருப்பதனால அந்த சாராய கடையில் இருந்து வருகிற வருமானம் சாபமான வருமானம், அந்த சாபத்துக்கு ஏதுவான வருமானத்தை ஆண்டவரே கவர்மெண்ட் எடுக்காதபடிக்கு, யாரும் அதை பயன்படுத்தாதபடிக்கு நேர்மையாக வேலை செய்து செய்யத்தக்கதாக வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே, இந்த சாராய கடைகளில் இருந்து குடித்து வெறித்து வரக்கூடிய ஆண்டவரே ஜனங்கள் யாரானாலும் குடும்பத்தை அவங்க எப்படி நடத்துறாங்க, பிள்ளைகளை கவனிக்கல, மனைவியை கவனிக்கல. ஆண்டவரே, குடும்பம் தாறுமாறு ஆகிறது. கர்த்தாவே, இந்த நாளில குடிக்க அடிமையா இருக்கிற பிள்ளைகள், குடும்ப தலைவனாலும் தலைவியானாலும் வாலிபர்களானாலும் எல்லாரும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே விடுவிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவாகிய பிசாசானவன் குடி வெறியை தூண்டி குடும்பத்தை குழப்புகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும். இயேசுவே, குடும்பங்கள்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் குடும்பமாக மாறட்டும், இயேசுவின் குடும்பமாக மாறட்டும். எல்லா குடும்பங்களும் குடி வெறி பாவம் ஆண்டவரே விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பாலியல் பலாத்காரங்கள் எல்லா பாவங்களையும் விட்டு கர்த்தருக்கேற்ற நல்ல குடும்பங்களாக மாறி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அலுவலகத்தில் இருந்து நள்ளிரவில் திரும்பிக் கொண்டிருந்த போது பெண் பத்திரிகையாளர் 2 ஆண்களால் துரத்தப்பட்டு அவர்கள் தாக்கியதில் கார் கண்ணாடி உடைந்தது. வேலைக்கு செல்லும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நாளில வேலைக்கு செல்லுகிற பெண்களானாலும், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், எல்லா பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். எந்த இடத்திலும் உண்மை இல்லை, பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று. ஸ்கூல் காலேஜுக்கு வேலைக்கு போகிற எல்லா பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வேதனையோடு இருக்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க வேதத்தில் உள்ள வசனம் சொல்லுகிறது, நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன். அவ்விதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை வாசித்தால் நலமாயிருக்கும். வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து செல்லும் போது நிச்சயமாக பாதுகாப்புண்டு, நிச்சயமாக பாதுகாப்புண்டு. இன்னுமாக படிக்கிற பிள்ளைகளுக்கும் காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கும் ஆணானாலும் பெண்ணானாலும் எல்லாரும் முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோரிடத்தில் போய் சொல்லிட்டு பெரிய மொபைலையும் கையில் எடுத்துக்கிட்டு தன் மனம் போல செல்லக்கூடாது. தெரியாத நபர்களோடு தொடர்பு வைக்கக்கூடாது. படிக்கிற நேரத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து படிக்கிற பாடங்களை படிக்க வேண்டும். நல்ல வெற்றியை காண வேண்டும். கர்த்தரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதமான எதிர்காலம் உண்டு. அது ஆண்டவன் நடத்துகிறார். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினால ஒவ்வொரு தம்பி தங்கச்சியானாலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. பெற்றோரிடத்துல போய் சொல்லி கண்ட இடம் போகாதுங்க. ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அசிங்கமான இடங்களுக்கு போகாதுங்க. ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாட்கள பிள்ளைகளை ஆனானாலும் பெண்ணானாலும் ஆண்டவரே பிள்ளைகளை வஞ்சிக்கிற உலகம்,
உலகம், பிசாசு, மாமிசம் வஞ்சித்து வைத்திருக்கிறது. அந்த வஞ்சனைக்கு விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தரை நம்பக்கூடிய நம்பிக்கையை நீர் கொடுத்து, இரண்டாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவரவர் தம் தம் கடமைகளை செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே ஆண்டவரே. வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்க வேண்டுமே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானமற்ற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமணி வீரமுடன் முழங்கினான் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு மிஷனரிகள் இந்த நாட்களில அநேகம் பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் தேவன் பாதுகாப்பை தந்து சீக்கிரமாக விடுதலையாகி தன் குடும்பத்தோடு இணைந்து கர்த்தருடைய திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒவ்வொரு பேருக்கும் தேவன் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்க கிருபை தாருங்கப்பா. சீக்கிரமாக விடுதலை உண்டாகட்டும். உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதி கிடைக்கட்டும், ஒரு நியாயம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எதுக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எதுக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. பவுல், சீலா ஆண்டவரே கர்த்தரை துதித்து பாடின போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அதிகாரிகள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். ஒருவேளை இந்த கைதிகள் ஓடிவிட்டார்களோ என்று பயந்து தங்களையே கொன்றுவிட நினைத்தார்கள். பவுலும் சீலாவுமோ நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், உங்களுக்கு தீமை செய்யாதுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய என்று கேட்டு ஞானஸ்தானம் பெற்றார்களாம். அதே போல ஆண்டவரே தகப்பனை மிஷனரிகள் போதகர்கள் இருக்கிற ஜெயில ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராகப்பா. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையாகத்தக்கதாக, அதிகாரிகள் இயேசுவின் அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை யாவும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சோராத ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே.
உம் பாதம் வந்து சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே எந்தன் ஜபவேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா, நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா, எந்தன் ஜபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் தேவைகள் அநேகம் உண்டு. தேவைகளை சந்திக்கிற தேவன், இதை நடத்துகிற பீட்டர் தம்பிக்காக, உங்க குடும்பத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க மூலமா இந்த ஊழியங்கள் நடத்தப்படுகிறது. ஆவியானவராலே எல்லாம் நடத்தப்படுகிறது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற இந்த ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்தி தேவைகளை சந்திங்கப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகமும் பலனும் தந்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிரியமானவனே,
உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும் என்று யோவான் சொல்வது போல எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரத்தில் தேவன் சுகமும் பெலனும் தந்து ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சபிக்கப்பட்ட பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் அழிப்பட்டு வியாதிகளில் இருந்து விடுதலையை தந்து ஆண்டவன் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடன் பணியாற்றுகிற ஆனந்த தம்பி குடும்பம், அபிஷேக், சாம் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும், ஜனங்களுடைய உள்ளத்தை தொடரட்டும். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறியாமல் கன்னியாகுமரி கடலுக்கு ஓடி வருகிறவர்களும், ஆண்டவரே கங்கை நதிக்கு ஓடி போகிறவர்களும், தடுமாறி நிற்கிற அத்தனை பேரும் இயேசுவின் அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக நல்ல செய்திகள் இந்தியா முழுவதும் உலகம் எங்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. யூடியூப் மூலமாக, நெட் மூலமாக உடைய வார்த்தைகள் உலகம் எங்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எதையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாதப்பா. பலவானை கட்டுகிறோம், பலவானாகிய சாத்தானை கட்டி ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் கடந்து செல்லட்டும், சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். சுவிசேஷம் கடந்து செல்ல முடியாதபடி தடையாய் இருக்கிற எதுவானாலும் ஆண்டவர் மாற்றி தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சுத்தமுள்ள சுவிசேஷம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேசம் பரிசுத்தமாகட்டும், தேசம் விடுதலை கண்டுகொள்ளட்டும். ஹல்லேலூயா. முழு தேச இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஒரு விடுதலை நாங்கள் விரும்புகிறோம். தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, தேசத்தை சுத்திகரியும். உம்முடைய வசனத்தால் சுத்திகரியும். உம்முடைய வசனம் ஆண்டவரே தேசமும் உலகமெங்கும் போய் ஆண்டவரே சுத்திகரிப்பு நடக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரை கேட்கட்டும், ஆண்டவரே சிந்திக்கட்டும், செயல்படட்டும். ஹல்லேலூயா. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜபங்கேளும், ஜபங்கேளும், எங்களது ஜபங்கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜபங்கேளும், ஜபங்கேளும், எங்களது ஜபங்கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விடுதலையே, விடுதலையே,
தாருமையா, இன்றே தாருமையா, விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பரக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆண்டவரே, நாங்க உம்மிடத்துல கேட்டோம் தகப்பனே, உம்மிடத்துல பதிலுக்காக எதிர்பார்க்கிறோம். ஆவியினால் தான் ஆகும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரே, அசைவாடுங்க, தேசத்துல அசைவாடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, அன்பு ருசிக்காத ஜனங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா. தடை பண்ணுகிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்துல உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம். சுவிசேஷம் செல்ல தடையாயிருக்கிற எல்லா அடைய கற்களை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து இயேசு சுகம் கொடுக்கிறார். இயேசு சாபங்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் இயேசு சுகம் கொடுக்கிறார். 33 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு தெய்வமும் இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் செய்யல. ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், மரித்து 3ஆம் நாள் ஒரு தெய்வங்களும் எழும்பல்ல. இயேசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மட்டும் 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை சிறப்பாக செய்து விரோதிகளாலே சிலுவையில் அறையப்பட்டு மரிந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, இன்று உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து, இந்த தேசத்தை இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற இயேசு கிறிஸ்து. முதல் வருகை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. இது 2வது வருகை. வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அழைத்து செல்ல வரப்போகிறார். ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமா? ஒருவேளை புதிதாக நீங்க இந்த டிவி மூலமாக யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்பீர்களானால் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்க. இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அவருடைய வருகையில களி கூர்ந்து அவரோடு அவருடைய ராஜ்யத்தில் களி கூறலாம். அவருடைய நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். எந்த தெய்வங்கள் நம்பிக்கை இல்லாத தெய்வங்கள், இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்கு உரியவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம் அதிசயமானது. ராத்திரி முழுவதும் அடிக்கப்பட்டார், ராத்திரி முழுவதும் பரியசிக்கப்பட்டார். சரீரத்தில் ஒரு இடம் பாக்கி இல்லாம ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையில ஏற்றப்பட்டார். யாருக்காவது பேச முடியுமா? சிலுவையில இருந்து இவ்வளவு அடி வாங்கி ரத்தம் சிந்தி தாகத்துக்கு மேல தாகம், தண்ணீர் கூட கொடுக்க யாரும் இல்லை. அந்த சிலுவையில உயர்த்தப்பட்ட நேரத்துல தன் வாயை திறந்து, அப்பா பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? ஒரு அடிப்பட்டாலே மயங்கி கிடப்போமே. எத்தனை அடி! இரவு முழுவதும் அடி, வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய நுனி பகுதியில் ஒரு ஆணி அடித்து இழுப்பாங்களாம். அந்த ஆணி கிழிக்கிற இடம் எல்லாம் ரத்தம். அவ்வளவு ரத்தம் சிந்தி சிலுவையில உயர்த்தப்பட்ட போது பிதாவே இவர்களுக்கு மன்னியம்னு சொன்னாங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. மன்னியும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். நீங்க யாரானாலும் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. உங்களை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு நம்பிக்கையின் வழியை தந்தவர் இயேசு கிறிஸ்து. நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்தது இயேசு கிறிஸ்து. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள மரித்த எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவை புறக்கணித்த அத்தனை பேரும் நித்திய அக்கினியில தள்ளப்படுவாங்க. எந்த பாதை வேணும்? எந்த பாதை வேணும்? நித்தியத்தை அடைய 2 பாதைகள் உண்டு. நரகத்தின் பாதையோ விரிவானது, மோட்சத்தின் பாதையோ குறுகியது. எந்த பாதை செல்வாய் தம்பி, நீயே சொல்வாய். எந்த பாதை செல்வாய் தங்காய், நீ சொல்வாய். ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் பாதை குறுகியதான், நெருக்கம், பாடுகளின் பாதை, கஷ்டங்களின் பாதையானாலும் நித்திய ஜீவன் உண்டு. அவரை நம்புற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை நம்பாத பிள்ளைகளுக்கு நித்திய நரகம். 6லும் சாவு, 100லும் சாவு. மரணம் நிச்சயம் உண்டு. இங்க இது சத்திரத்தில் வாழுகிறோம். மரித்த பிறகுதான் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை மறந்து போகக்கூடாது. இயேசுவோடு வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து, அவருக்குள் மரிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவரை நேசிக்காத பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிற தேவாதி தேவன் தாமே. ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே அழிகின்ற மாந்தர்களை ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. அந்த சத்திய வசனம் கேட்கும் போது புதிதாக கேட்கிறவர்களானால் உண்மை ஏற்றுக்கொள்ள, அந்த சந்தோஷத்தை கண்டு கொள்ள, சமாதானத்தை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. கடலோர பகுதியில அலைகள் கோஷிக்கும். ஆனா தாண்டி போனா சமுத்திரத்தின் நடுவில் ஒரு சின்ன அலைவுதான். அங்க அலை கிடையாது, அலை கிடையாது, அமைதல் உண்டு. அதுபோல இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை வெளிப்புறமாக பலவிதமான பாடுகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் இயேசு சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வரும்போது நமக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை எல்லாருமே சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை உமது கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7
லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்